வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் உடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஜாப், இதில் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்னென்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிடிஎஃப் பற்றின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த ஜாப் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 வேகன்சி. என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ண எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது ஐடி பேஸ் பண்ண எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான வேகன்சி தான். மொத்தம் 54 வேகன்சி வந்து ஃபில் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். அதாவது சர்டன் பீரியட் வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கான ஜாப் ஐ மீன் சேலரியோட உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே பாண்டை பிரேக் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஐடியில கீழே வந்து என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஓப்பனிங் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மே மந்த் 4ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா கமிங் 24th, அதாவது மே மாசம் 24ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா என்னன்றதை நான் கீழே சொல்றேன். சேலரி வந்து உங்களுக்கு பல்க் அமௌண்ட் ஆஃப் சேலரி தர்றாங்க. அதை நான் கீழே வர பிடிஎஃப்ல நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் என்ன மாதிரினா அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் கன்சல்டன்ட், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் சீனியர் கன்சல்டன்ட் இப்படின்ற மூணு டைப் ஆஃப் போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல எடுக்கிறாங்க. இதுல அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 22ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் கன்சல்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 22ல இருந்து 40 வயசும், சீனியர் கன்சல்டன்ட்க்கு 22ல இருந்து 45 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், அதாவது இந்த ஜாப் ரிலேட்டடான ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அல்லது உங்க மேஜர் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் கன்சல்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 4 இயர்ஸும், சீனியர் கன்சல்டன்ட்க்கு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா 54 சொன்னேன் இல்லையா? அதுல அசோசியேட் கன்சல்டன்ட்க்கு ஒரு 28 வேகன்சியும், கன்சல்டன்ட்க்கு 21, சீனியர் கன்சல்டன்ட்க்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 54 வேகன்சிஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ஜாப் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் அந்த வேகன்சி வைஸ், ஐ மீன் கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி, என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றத பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னை இந்த 3 லொகேஷன்ல தான் ஆல்மோஸ்ட் எல்லா வேகன்சியுமே, ஐ மீன் எல்லா போஸ்ட்டுமே வந்து ஃபில் பண்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து நிறைய வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? 1, 2 இங்க பாத்தீங்கன்னா 3, மொத்தம் சென்னையிலே வந்து ஒரு 4-5 இடத்துல வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்றாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ற போஸ்ட் நம்ம ரீஜன்ல வருதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வேற ரீஜன்ல போடுறாங்க அப்படின்னா இந்த டியூரேஷனுக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணி வந்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது ஐடி மேலே நம்ம சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படிங்கிறதுனால இவங்க கொடுத்துருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடிச்சிருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்க மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது எம்சிஏ 3 இயர்ஸ் கோர்ஸ் அதை நீங்க முடிச்சிருந்துருக்கணும். அதுவும் படிக்கல அப்படின்னா நீங்க பிசிஏ அல்லது பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலோ, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடிச்சிருந்தாலோ, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் கீழே வர எல்லா போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ண போஸ்ட்ங்கிறதுனால எல்லாத்துக்குமே இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா வச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க உள்ள போய் உங்களுடைய டே டு டே ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்றதையும் அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏஜ் லிமிட்டும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாப் தான். ஓகேங்களா? பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளவு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ், 3 வருஷம். அதுக்கப்புறம் மேபி ஃபர்தர் அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மேபி உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் போட்டு உங்க பாண்டை, உங்க பீரியட் ஆஃப் கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும், எந்தெந்த யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ஒரு செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ, அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றாங்க, ஐ மீன் கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்றாங்க. ஒருவேளை பேங்க் ரிசர்வ்ஸ், அதாவது பேங்க் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இப்போ ஜாஸ்தியா இருக்கு, மேபி நம்ம எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா they have a right to conduct the examination, group discussion or online test addition to the இன்டர்வியூவோட சேர்த்து இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ அல்லது குரூப் டிஸ்கஷனோ அல்லது சம்திங் ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட்டோ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மட்டும்தான். அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றதும் பண்ணாதும் அவங்களுடைய விருப்பம். ஓகேங்களா. ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி, கான்ட்ராக்ட் பேசிஸா இருந்தாலும் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா, அதாவது சிடிசி காஸ்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, மந்த்லி அதாவது இயர்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10 lakh rupees உங்களுக்கு கொடுக்குறாங்க, கன்சல்டன்ட்டுக்கு 15 lakh rupees பெர் ஆனம், சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 lakh பெர் ஆனம். அதாவது இப்போ நம்ம மினிமம் அமௌண்ட்டே எடுத்துக்கோமே 10 lakh பெர் ஆனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 85,000 வந்து சேலரியா வந்துடும் பெர் மந்த்துக்கு. ஓகேங்களா. அதுவே 15 லட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி வரும். இது சொல்ல வேண்டியது இல்லை, 25 lakh பெர் ஆனம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 lakh rupees உங்களுக்கு சேலரியா வந்துடும். ஓகேங்களா. இது கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஜாபா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேலரி பல்க் சேலரி தர்றாங்க. அதனால இங்க தாராளமா யோசிக்காம எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற எதுவும் இப்போதைக்கு ஜாப் கையில இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரிஃபர்டான ஜாப்ல இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க பாட்டுக்கு அந்த ஜாபை கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் இது கான்ட்ராக்ட் தானே, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணிடலாம். அதனால நீங்க வந்து இப்போதைக்கு நான் எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்க சைட்ல இந்த ஜாப் பண்ணிட்டே நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே நான் சொன்ன மாதிரி போஸ்டிங் பாத்தீங்கன்னா 3 பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க, டெல்லி, மும்பை, சென்னை, இது 3 இடத்துல தான். அது போக பாத்தீங்கன்னா மேபி ஆபீசரா இருக்கிறதுனால போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா, எங்க வேணா அவங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. மேபி அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸா இருக்குமா என்னன்றது தெரியல, பட் எனிவேர் அப்படின்றத இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆல் அதர் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 750 rupees உங்களுக்கு வந்து சேலரி, ஐ மீன் எக்ஸாமினேஷன் ஃபீஸா இருக்கும் இதை அப்ளை பண்றதுக்கு. ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 rupees தான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ ஆன் டயத்துக்குள்ள, அதாவது அவங்க சொன்ன அந்த 24ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம வந்து இழுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேபி நிறைய பேர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து சர்வர் ஸ்லோ ஆகலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்பவே நீங்க வந்து அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் ஆல், எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தது அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, careers@ippbonline.in இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களுடைய queries வந்து அவங்க சொல்லி நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க மேபி தெரியாம இருக்கலாம், இது தெரிஞ்சு அவங்க ஒருவேளை அப்ளை பண்ணலாம். தாராளமா வந்து அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.